ஓம் அமிர்தேஸ்வரன் ஓம் நம சிவாயா. ஓகே, சோ ஃப்ரீவில் பத்தி வினோதினி கேட்கறதுக்கு முன்னாடிடா எனக்கு இதுக்கு ரிலேட்டடா ஒரு மெசேஜ் மைண்ட்ல வந்துகிட்டே இருந்துச்சுடா. ஓகே, அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், ஓ இதான் ஃப்ரீவில்லா கிருஷ்ணா அப்படின்னு. கடைசியா பாருங்க, அந்த கேள்வியை வினோதினி கேக்குறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள அம்மா மெசேஜும் கொடுத்துட்டு அத கேள்வியாவும் கேட்டு நம்ம எல்லாரையும் பேச வைக்கிறா பாருங்களேன். எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு. எல்லாருமே நம்ம ரொம்ப அழகா தான் சொல்றோம். ஓகே, எல்லாருமே சூப்பரா சொல்றீங்க. சரிடா, இப்போ அன்னைக்கு ஏதோ எனக்கு சொன்னாங்க, அது என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்மள பொறுத்த வரைக்கும் ஃப்ரீவில் பத்தி நம்ம யோசிக்கிறோம் நம்ம சைட்ல இருந்து. நம்ம யாரு? ஜீவாத்மா. பரமாத்மா சைட்ல இருந்து அவரு என்ன யோசிச்சிருக்காரு? ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள், நம்ம குலதெய்வத்தை பத்தி அன்னைக்கு பேசணும், திதி தேவதைகளை பத்தி அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் குரூப்ல. அன்னைக்குதான் இந்த விஷயம் கிருஷ்ணா எனக்கு அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு நினைக்கிறேன். அப்புறம் மத்த கடவுள் அந்த நிறைய இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நேரம் காலம், அது 9 சனி பகவான், 9 நவகிரகங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்காங்களே. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கடவுள், அந்த மாதிரிலாம். கடவுள் ஆக்சுவலி ஃப்ரீவில் எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா, நமக்கு மட்டும் கொடுக்கல. அவரு ஆக்சுவலி ஃப்ரீவில் அப்படின்றத ஏன் படைச்சாரு அப்படின்னா, இறைவனுடைய முழு சுதந்திரத்தை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் கொடுத்திருக்காருடா. இறைவன் ஒரு படைப்பை படைக்கும் போதே அவருக்கு சுயநலோன்ற ஒரு விஷயத்த அந்த ஜீவாத்மா மேல நான் துளி கூட வச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்கினா கூட, நீங்க ஏன் பொருளை விட்டுருங்க, நீங்க ஒரு குழந்தைய பெக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க அதுக்கு ஃப்ரீவில் கொடுக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, கொடுக்குறீங்களா? மேக்சிமம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அத பிறந்த உடனே அதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கு என்ன சாப்பாடு ஊட்டணும், கொஞ்சம் அதுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இப்போ அது ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, ஏய் அங்க போகாத, இங்க வா, இங்க உட்கார். பாருங்க, சிவசங்கரியோட ஆன்சர் இதுல வருது. அங்க போகாது, இங்க உட்கார், வெளில போக கூடாது, விளையாடக்கூடாது, மண்ணை தொடாத, கீழே போடு, மண்ணை தொடாத, கீழே போடு, அப்படி இருக்காத, இப்படி இருக்காது, இந்த ஸ்கூல் படி, இந்த புக் எடு, இந்த ஹோம்ஒர்க் எடு, சொல்றோமா இல்லையா? நம்ம ஃப்ரீவில் கொடுக்குறோமா? கொடுக்கல. நமக்கு இத ஊடுருவி ஆராய்ச்சி பண்ணி நம்ம உள்ள தோண்டி 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 பாக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டிக்கிறோம். அப்படி கொடுத்தாலும் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா? அந்த சுதந்திரம் கூட எனக்கு நான் ஒரு கட்டுப்பாடு விதிச்சுதான் அந்த சுதந்திரத்தை அதுக்கு நான் கொடுக்கறேன். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அதுல ஊடுருவி பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. ஆராய்ச்சி பார்க்கும்போது சுயநலம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள், என் புள்ள நம்மளோட புள்ள, எல்லாருடைய குழந்தையும் சொல்றேன், இந்த உலகத்துல வச்சுப்போம். ஒரு குழந்தை சாமியை அதிகமா கும்பிடுது, சின்ன வயசுலயே படிக்கிறத விட கடவுளோட பக்தியில கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கு அப்படின்னா எந்த பெத்தவங்களாவது ஒத்துப்பாங்களா? நம்மளே இப்போ ஓரளவு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அதை விடுங்க, பொதுவா நான் கேக்குறேன், யாராவது ஒத்துப்பாங்களா? அந்த ஆத்மா இறைவன் அடையறதுக்கு அவ்வளவு தவிக்குதுன்னு வச்சுப்போம். எந்த பேரண்ட்ஸாவது ஒத்துப்பாங்களா? அப்ப ஒத்துக்கல. அப்ப அவங்க ஃப்ரீவில் கொடுக்கல, அந்த குழந்தைக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்கல. அந்த பெத்தவங்களுடைய மனசுல ஏன் சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா, அவங்க சுயநலம் ஊடுருவி இருக்கு. என் புள்ள என்கிட்ட இருக்கணும், என் கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் சொல்றது படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சூப்பரா வாழணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், பேர பேத்திங்க என் கூட இருக்கணும், அதுவும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு அந்த சுயநலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகமா இருக்கிறதுனாலயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஃப்ரீவில் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறான். இன்க்ளூடிங் நம்ம ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, எங்க வேணாலும் போக விட்டுருவோமா? அப்ப நம்ம ஃப்ரீவில் கொடுக்கறது இல்ல. ஆமாவா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீவில் உன் விருப்பத்துக்கு இருன்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆனா ஏன் சொல்றது இல்ல? பாயிண்ட் நம்பர் 1, எனக்குள்ள செல்ஃபிஷ் அதிகம், அதாவது சுயநலம் நமக்கு அதிகம். ஆமாவா? கண்டிப்பா நீங்க ஊடுருவி பாத்தீங்கன்னா சொல்றேன், ஊடுருவி சும்மா மேலோட்டமெல்லாம் அது தெரியவே தெரியாது, மேலோட்டமா தெரியாது, ஊடுருவி பார்த்தாதான் தெரியுமா. இப்ப அம்மா சொன்னாங்க, அன்பு உனக்கு ஓ மேலதான் அதிகமா இருக்கு, இன்னொருத்தவங்க மேல அதிகமா கிடையவே கிடையாது. நம்ம சொல்ற நீதான் எனக்கு உயிர், நீதான் எனக்கு உலகம், நீ இல்லைன்னா நான் செத்து போயிடும், அப்படி கிடையாதான். அவங்க ஆத்துல அடிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னா நீனு குதிச்சு அடிச்சுக்கிட்டு போற ஆத்துல காப்பாத்து,
மேலேயே நின்னு கத்துவோம், ஐயோ யாராவது காப்பாத்துங்க. உனக்கு ஓ மேலதானே அதிகமான அன்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம வேலை நினைச்சிட்டு இருப்போம் இவங்க மேல எனக்கு அதிகமான அன்பு இருக்கு. ஆனா கடவுளுக்கு தான் தெரியும் உனக்கு உண்மையாவே ஓ மேல இருக்கா அவங்க மேல இருக்கானு. ஏன்னா ஊடுருவி பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுதந்திரம் தரத்துக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா சுயநலம். என்னை விட்டு நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி அது இருக்கணும்ன்ற அந்த முதல் காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஃப்ரீவில் கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். ஆனா கடவுள் ஒவ்வொரு படைப்பையும் படைக்கும் போது என்னுடைய சுயநலம் அதுல இருந்துடக்கூடாது, நான் படைச்சேன்றதுக்காக அது ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. புரியுதா? நம்ம இது இறைவனுடைய பார்வையில பாக்குறோம் அப்படின்னா, இறைவன் எனக்கு சுயநலம் இருந்துடக்கூடாது, நான் இப்போ ஒரு படைப்பை படைக்கிறேன், என் ஆசைக்கு தான் படைக்கிறேன், அது என்னோட அழகுக்கு நான் படைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிள், அவருடைய படைப்புக்கு அடியில என்னென்ன வருதுன்னு முதல்ல பாப்போம்டா. இறைவனுடைய படைப்புக்கு அடியில தான் குலதெய்வங்கள் வருவாங்க. இறைவனுடைய படைப்புக்கு அடியில தான் அந்த சொன்னலையா திசை தேவதைகளா, அந்த தேவதைகள் வருவாங்க. அப்புறம் தேவர்கள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, ரிஷிமார்கள் வருவாங்க. இவங்க எல்லாருமே இறைவனுடைய படைப்புகள். அப்ப முதல்ல இறைவன் தேவர்களை படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலா படைக்கிறாரு. அதுக்குன்னு ஓவர் ஈக்குவல் இல்ல, ஓரளவுக்கு ஈக்குவலா படைக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நம்ம இந்த கிருஷ்ணா இதுல பாத்திருப்போம், ஒரு பிரம்மன் நான் தான் உலகை ஆள்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா இருப்பாங்களாம். அப்ப கிருஷ்ணா அவருக்கு பாடம் கொடுப்பாரு இல்லையா, அந்த பிரம்மா கிட்ட இவரே நிறைய பிரம்மாவை வர வச்சு அந்த பிரம்மனை படைச்ச பிரம்மமே நான் தானே சொல்வார் இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ இறைவன் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதத்துல படைச்சு இவருடைய சக்திகளை கொடுக்கிறாரு. தேவர்களுக்கு பாருங்க, சூரிய பகவானுக்கு பாருங்க, சந்திர பகவானுக்கு பாருங்க, அர்ஜுனனுக்கு பாருங்க. அவருடைய படைப்புல எத்தனையோ நம்மளாம் அவங்களை இறைவன் நினைக்கிறோம். தேவர்களையும் நம்ம இறைவன் நினைக்கிறோமா இல்லையா? தேவர்களை நினைச்சு அந்த காலத்துல, இப்ப கிருஷ்ணா வாழ்ந்த காலத்துல தேவர்களுக்கு தேவர் யாரு? அந்த எந்த பகவானுக்கு? வர்ண பகவானுக்கு இவங்க எல்லாரும் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்களா? அதான் மழை சாமிக்கு சொல்றேன், சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்களா? ஆனா அவர் என்ன பண்ணுவார்? கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவருக்கு நீங்க சாமி கும்பிட வேண்டாம், நீங்க அந்த மலைக்கு கும்பிடுங்க, கோவர்தன மலைக்கு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சாமிக்கு கோவம் வருதா? கோவம் அந்த வெள்ளத்தால அடிச்சுட்டு அந்த ஊரையே காலி பண்றாரா? அப்ப அவர் கடவுளா? ஈக்குவலா சக்தி இருந்தாலும் அவர் கடவுளா? அப்போ கடவுள் ஒரு ஒரு இறைவனை, அதாவது இறைவனுக்கு நிகரான ஒருத்தவங்களை படைக்கும் போது கூட எனக்கு சுயநலம் இருந்துடக்கூடாது, ஏன் கண்ட்ரோல்ல நீ இருந்துடக்கூடாது, உன் விருப்பத்துக்கு நீ வாழ, இதெல்லாம் உன்னுடைய சக்தி நான் உனக்கு கொடுத்துட்டேன், இத வச்சு நீ நல்லவனா வாழ போற, 4 பேருக்கு உதவி செய்ய போறியா, இல்ல உன் ஆணவத்தை அதிகரிச்சு நீ வாழ போறியா? நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். நான் உனக்கு ஃப்ரீவில் கொடுத்திருக்கேன், என்னோட சக்தியை நான் உனக்கு கொடுத்துட்டேன். வா தேவர்களே இங்க வாங்க, நான் உங்களை படைச்சிருக்கேன், என் ஆசைக்கு உங்களை படைச்சிருக்கேன். என்னுடைய சக்திகள்ல சில விஷயங்கள் தான், ஏன்னா இறைவனுடைய முழுமையான சக்தி யாருக்குமே கொடுக்க முடியாது. தேவரால ஒரு புழுவை படைக்க முடியுமா? தேவரால ஒரு மழையை ஒரு எப்படி சொல்றது, ஒரு மலை பிரதேசத்தை படைக்க முடியுமா? இல்ல. பிரம்மத்தால என்ன வேணாலும், பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு எல்லையே கிடையாது. அந்த பிரம்மம் என்ன உருவம் வேணாலும் எடுக்கும். ஆனா அதே நம்ம நினைச்சுட்டு இருக்க இறைவனால படைக்க முடியாது. அதாவது ஐயோ சாரி, இறைவன்னா நான் சொல்றேன், நம்ம ஒரு செட்டு வச்சிருக்கோம் இல்லையா, வர்ண பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், சனி பகவான், அப்புறம் இவங்கெல்லாம் தேவதைகள், இவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நான் இவங்களை இது பண்ண, அவங்களால அதை படைக்க முடியுமா? அவங்கெல்லாம் காவல், நம்மளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு செட்டு கொடுத்திருக்காரு. இவங்க இவங்களை காவல் காக்க போறாங்க, இவங்க இவங்களை பேம்பர் பண்ண போறாங்க, இவங்க இந்த திசையில இருந்து வெளில கொண்டு வர போறாங்க. இப்ப ராகு பகவான் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் கால்குலேஷன் பண்றாங்க. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கர்மாவுக்கு அவங்க இந்த கர்மாவை பண்ணிருக்காங்க, இந்த டைம்ல நான் சனி பகவான் புடிச்சுதான் ஆகணும், அது என்னோட டியூட்டி பண்றாங்க, அவ்வளவுதான். யம தர்மராஜா அவருடைய டியூட்டிய பண்றாரு. ஆமாவா இல்லையா? சோ கடவுள் ஒவ்வொரு படைப்பையும் இந்த பூமியில படைக்கும் போது இது உன்னுடைய சக்தி. ராகு பகவான் இங்க வா, நீ கர்மா பேஸ் பண்ணி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கணும், இது உனக்கு கொடுத்திருக்க சக்தி. ஓகே, குலதெய்வங்களா நீங்க வாங்க செல்லங்களா, நீங்களா ஒரு குலத்தை எடுத்துக்கோங்க, அந்த குலத்தை நீங்க கட்டி காப்பாற்ற, இறைவனா இருந்து அந்த குலத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
அப்படின்னு ஒவ்வொரு படைப்புக்கும் இறைவன் இது வேலைன்னு கொடுத்துட்டு இந்த வேலைக்குள்ள நான் தலையிட மாட்டேன், இந்த சக்திகளை வச்சு நீங்க ஆட்சி செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சக்திகளை வச்சு மக்களை ஆட்சி செய்யும் போது தெய்வத்தன்மை வருதா அகங்காரம் வருதான்னு இறைவன் செக் பண்றாரு. தெய்வத்தன்மை வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அப்படியே பிரம்மமா மாறிடுவாங்க, அவங்க பிரம்மமாவே மாறிடுவாங்க. ஆனா அகங்காரம் மேலோங்கி இருக்கு அப்படின்னா இறைவன் அவதாரமா அவங்கள போட்டு தள்ளுவாங்க. இதான் நடக்கும். ஓகேவா? அன்னைக்கு தேவருக்கு அகங்காரம் இருந்துச்சு. ஓகே, சோ இறைவன் கிருஷ்ணா அந்த அகங்காரத்தை நீக்கி விட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு அகங்காரம் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது தெரியல எனக்கு. இப்போ இயற்கை சக்தி எடுத்துக்கோங்க. இயற்கை சக்தி பிரபஞ்சம் யாரு? இறைவன். அப்படிப்பட்ட பிரபஞ்சம் ஏன் சுனாமி கொடுக்குது? அப்படிப்பட்ட பிரபஞ்சம் ஏன் நிலநடுக்கத்தை கொடுக்குது? இதுக்கு பதில் சொல்லுங்கடா. பிரபஞ்சம் இறைவா, நம்ம பிரபஞ்சத்தை இறைவா இறைவா ஐ லவ் யூ பிரபஞ்சமே நீதான் எனக்கு எல்லாம் சொல்றமா இல்லையா? அப்படிப்பட்ட இயற்கை காற்று எப்படி கொரோனாவா மாறுச்சு? அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் இல்லைன்னு சொல்லல. கொரோனாக்கு நம்ம காரணம், ஓகே. ஏன் சுனாமிக்கு நம்ம காரணமா? ஏன் சுனாமி வருது? அது தெய்வத்தன்மை கொண்டது தானே, கடவுள் தானே. ஆமாவா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமானா தம் போடுங்க. பிரபஞ்ச சக்தி இயற்கை நம்ம சொல்றோமா இல்லையா? இயற்கை நீதான் என்னுடைய கடவுள் நம்ம கும்பிடுறோமா இல்லையா? அது பிரம்மத்துல இணையும் போது மட்டும்தான் அது கடவுள். ஆனா நம்மளே ரொம்ப மோசமான ஒரு வேலையை செய்யும் போது சுனாமி ஏன் வருது? நம்ம ஏதோ ஒரு அத சித்திரவதை பண்ணிட்டோம், அது தாங்க முடியாம அது சுனாமி வந்துச்சு. இறைவனா பொறுத்துட்டு ஜீசஸ் மாதிரி இருக்க வேண்டியது தானே, எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குறேன்னு இருக்க வேண்டியது தானே. ஏன் சுனாமியா வருது? அது இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு கடவுள். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது யமனா மாற வேண்டியதுதான். புரியுதுங்களா? இறைவனுடைய படைப்புல இறைவன் சுயநலமே இல்லாம ஒரு படைப்புக்கு என்னுடைய செல்ஃபிஷ் அதுல வந்துட கூடாதுன்னு பாருங்க. நமக்கு செல்ஃபிஷ் இருக்குடா, நம்ம படைச்ச நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தை. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய குழந்தை வெளில வருது அப்படின்னா அது எந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கு சொல்றேன், அது ஏன் குழந்தைன்னு அப்படியே கற்பனைக்குள்ள முழுகுவாங்க பாருங்க. இதை நான் இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், அப்படி இருக்கணும், சத்தியமா கற்பனை வரும்டா. ஓகேவா? ஆனா அதுல சுயநலம் அவ்வளவு தளவோங்கி இருக்கும். ஆனா கடவுள் ஒவ்வொரு படைப்புலயும் என்னோட செல்ஃபிஷ் அதுல வந்துடக்கூடாது. அவருக்கு செல்ஃபிஷே முதல்ல கிடையாது. நான் சும்மா சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்றேன். சுயநலம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட கூடாதுன்னு ஒரு சக்தியை படைக்கிறாரு. அந்த சக்திக்கு முழு சுதந்திரம், 1 2 கிடையாது, முழுமையான சுதந்திரம் கொடுக்கிறார். முழுமையான சுதந்திரம் கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே மனுஷனுக்கு வாங்க. இப்ப கடவுள் மனிதர்களை, ஜீவாத்மாக்களை படைக்கிறாங்க. இப்போ கடவுள் என்ன பண்றாரு? இதுக்கு ஓகே, இதுக்கு சின்ன மூளை கொடுப்போம். அந்த மூளைய வச்சு இந்த வாழ்க்கையை எப்படி வாழுது? இது அவருடைய படைப்பு. அவருடைய படைப்புல நம்ம நீயா இதை இப்படி படைச்ச, நீயா அப்படி படைச்செல்லாம் சொல்ல முடியாது. அது அவருடையது. அது ஓன் கிரியேஷன். அதுல யாருமே நம்ம சொல்ல முடியாது. அவருடைய ஆசாசியா படை மரக்கட்டைய கூட அவர் அருவெறுப்பு தன்மை கொண்ட ஒரு உயிரையும் படைப்பாரு. அழகு சொட்ட ததும்புற ஒன்னையும் அவர் படைப்பார். ஏன்னா அது எல்லாமே அவரு, அது எல்லாமே இறைவன். புரியுதுங்களா? ஒரு பிரம்மம், அந்த பிரம்மம் இஷ்டத்துக்கு எழும்புது. ஒண்ணு பாக்குறதுக்கு மரக்கட்ட மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு, ஒண்ணு பாம்பு மாதிரி வளைஞ்சு இருக்கு, இன்னொன்னு என்னடா தேவதை மாதிரி அழகா ஸ்ட்ரக்சரை பார்க்கவே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அவருடைய கிரியேஷன். அப்படின்னா அது அவருதான். இப்போ அவருடைய அந்த 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 பிரபஞ்ச, அந்த பேராற்றல், அந்த பரபிரம்மத்தோடைய சக்திக்கு ஒவ்வொரு உருவத்தையும் அப்படியே அழகா கொண்டு வராரு. அதுல அவரு அப்போ அது நானு தனியா மாறி ஒரு பூமியில வாழ வரும்போது அந்த ஆத்மா ஒவ்வொரு இதெல்லாமே அவருடைய உடம்பு. ஓகேவா? அந்த பாம்பு, அந்த மரக்கட்டை, அந்த தேடு, பூச்சி, தேவதை, இதெல்லாமே ஒரு பாடியா ஸ்ட்ரக்சர் பண்றாரு. அந்த பாடிக்குள்ள எந்த ஜீவாத்மா போது? முதல்ல எல்லா ஜீவாத்மாவும் அந்த சின்னதுல தான் போகும். புல்லாகி, புழுவாகி, மரமாகி, தேலாகி, பல்விரகமாய், பறவையாய், பாம்பாய் சொல்றோம் இல்லையா? சின்னதா. நான் தப்பா சொல்லிருக்கலாம்.
ஸ்டார்டிங்ல இருந்து. அப்போ ஒவ்வொரு ஜீவாத்மாவும், படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் அந்த சின்னதுல இருந்து ட்ரெயின் ஆகுது, அவ்வளவுதான். அப்போ அவர் ஒவ்வொன்னுத்தையும் ஆசாசையா தான் படிக்கிறாரு. அவரே வந்து ஆச்சரியப்படுறாரு அவருடைய கிரியேஷனை பார்த்து. அப்ப அந்த கிரியேஷனுக்குள்ள ஒரு ஜீவாத்மா உள்ள வரும்போது அந்த தன்மையில அது சுதந்திரமா வாழலாம். அதான் ஃப்ரீ வில். ஆனா அது சுதந்திரமா வாழும் போது மத்தவங்க அஃபெக்ட் ஆனாலோ இல்ல அதுக்குள்ள ஆணவம் அதிகரிச்சாலோ அது கர்மால போய் மாட்டிக்குது. அப்போ ஒன்ஸ் அது கர்மாவில மாட்டி இந்த உலகமே ஒரு மோசமான நிலைக்கு வரும்போது பரபிரம்மம் என்ன பண்றாரு, இந்த டைம்ல நம்ம இறங்கிதான் ஆகணும்னு உள்ள வந்து இறங்குறாரு. அடுத்தது இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் இதுல வருது. இப்ப நீங்க நேத்து நிறைய ஷேர் பண்ணீங்க, இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாமே இப்பதான் வருது. அதாவது இப்போ நீங்க சொன்னீங்கல்லடா எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். இப்போ உங்களோட ஆப்ஷனுக்கு வருவோம். இப்ப மனுஷனுக்கு வந்துட்டோமா, இப்போ உங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ வில்ல உன்னால யூஸ் பண்ண முடியுதா, இல்ல மத்தவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை உன்னால கொடுக்க முடியுதா, இதான் கேள்வி. எனக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில்ல என்னாலேயே யூஸ் பண்ண முடியலடா. கடவுள் சொல்லிட்டாரு, நீ எந்த கேஸ்ட்ல வேணாலும் கல்யாணம், கேஸ்டே முதல்ல கிடையாது கடவுளை பொறுத்த வரைக்கும், நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு ஜீவாத்மா கிட்ட போய் கேளு, அதுக்கு உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கல்யாணத்தை பண்ணுன்னு. ஆனா அவரு கொடுத்த ஃப்ரீ வில் இந்த பூமியில இருக்காடா? உங்க வீட்டுல போய் சொல்லுங்க, அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணம்மா, அந்த பையன் இந்த கேஸ்டுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான், வந்துருவாங்க உடனே. கரெக்டா இல்லையா? அப்போ கடவுள் கொடுக்கப்பட்ட என்னுடைய சொந்தமான ஃப்ரீ வில்லையே இந்த பூமியில என்னால அனுபவிக்கவே முடியல. கரெக்டா? அப்போ பாருங்க, கடவுளே இப்ப அம்மா அவதாரம், அம்மாவே அவதாரமா இந்த பூமியில பிறந்து அம்மாவால ஜபம் பண்ண முடிஞ்சுதா, ஒரு நிம்மதியா ஒரு மெடிடேஷன் பண்ண முடிஞ்சுதா? அவங்க ஃப்ரீ வில்ல இந்த மனுஷங்க எவ்வளோ வந்து சொதப்புனாங்க, எவ்வளவு வந்து அவங்களுடைய சுயநலத்திற்காக அம்மாவுடைய சொந்தமான அந்த ஃப்ரீ வில். அம்மாவோட ஃப்ரீ வில் என்ன, நான் பூமிக்கு வரப்போறேன், நான் மெடிடேஷன் பண்ண போறேன், நான் கிருஷ்ணாவை அடைய போறேன், நான் காளியை அடைய போறேன், இந்த உலகத்துக்கு சேவை பண்ண போறேன். இதை விட்டாங்களா? முதல்ல பேரண்ட்ஸ் விட்டாங்களா? ஊர் மக்கள் விட்டாங்களா? அம்மாவை தப்பா பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அவங்களுடைய சொந்த ஃப்ரீ வில்ல அவங்களாலேயே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, நம்பர் 1. நம்பர் 2, இன்னொருத்தவங்களுடைய ஃப்ரீ வில்ல நம்ம அனுபவிக்க விடுறோமா? நம்ம பெத்த குழந்தைங்கள அதுங்க ஒரு விருப்பப்பட்டு ஒரு விஷயம் கேக்குது அப்படின்னா நம்ம விடுறோமா? இது நம்பர் 2, நம்மளும் விடுறது கிடையாது. நம்பர் 1, நம்மளுடைய ஃப்ரீ வில்ல நம்மளால அனுபவிக்க முடியல. நம்பர் 2, இன்னொருத்தவங்களுடைய ஃப்ரீ வில்ல நம்ம அனுமதி கொடுக்க மாட்டிக்கிறோம். நம்பர் 3, நம்மளுடைய ஃப்ரீ வில் கரெக்டா தப்பானே நம்மளுக்கு தெரியல. இதான் முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய ஃப்ரீ வில் கரெக்டா தப்பா? ஒருத்தன் நினைக்கிறான் இவங்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு, அது அவனுடைய ஃப்ரீ வில். இன்னொருத்தன் நினைக்கிறான் இவங்களை போட்டு தள்ளும், இவங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்லது இருந்தா மட்டும்தான் அது கரெக்ட். அந்த ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு விஷயத்துல சுயநலம் இருந்தது அப்படின்னா அது தவறு. சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த மாதிரியான ஃப்ரீ வில்ல இருக்கீங்கன்னு யோசிங்க. ஓகேவா? இப்போ ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீ வில்ல நான் இந்த ஃப்ரீ வில்ல இப்படி யூஸ் பண்ண போறேன், இவனை நான் கொலை பண்ண போறேன், இவனுக்கு என்ன பிடிக்கல, சரி அவனை வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இன்னொருத்தரை போய் கொலை பண்றான் அப்படின்னா அது அவனோட ஃப்ரீ வில்லே கிடையாது. ஏன்னா அவன் டார்கெட் பண்றது இன்னொருத்தனை, அவனைதான் டார்கெட் பண்ணணும். அதுதான் அம்மா சொல்றாங்க, உன்னுடைய ஃப்ரீ வில், உனக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில் என்ன தெரியுமா? உனக்கு கோவத்தை கொலை பண்ணணும்னு தோணுதா? உன் அகங்காரத்தை கொலை பண்ணு, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை கொலை பண்ணு, அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீ வில். உன்னுடைய ஃப்ரீ வில்ல நீ உனக்குள்ள முதல்ல யூஸ் பண்ணுன்றாங்க. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீ வில்ல உன்னை திருத்துறதுக்கு யூஸ் பண்ணு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீ வில்ல நீ இன்னொருத்தன் கிட்ட யூஸ் பண்ணாத. அதுதான்டா உண்மையான ஃப்ரீ வில். ஓகேவா? இப்போ நேத்து வந்து வினோதினி வந்து அழகான ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா,
ஆன்மீகத்துல வராதவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆன்மீகத்துல வந்தவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப் வந்து ஃபாலோ பண்றோம். ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கடவுளை அடையணுன்றதுக்காக நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்துலயும் தலை சாச்சிராம கடவுள் பாதையில போயிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கே நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம். இப்ப இதுல ஃப்ரீவில் எடுத்து போண்டா, இதுல எல்லாருக்குமே ஃப்ரீவில் இருக்கு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீவில்ல ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இறைவனை அடையணுன்றதுக்காக அந்த ஃப்ரீவில்ல சூப்பரா தன்னை செதுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா மத்தவங்க அந்த ஃப்ரீவில்ல யோசிச்சு பாருங்க, அதுல சுயநலம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? நீங்க இப்ப வந்து நேத்து ஒரு கேள்வி வந்தது இல்லையா? அதாவது அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீவில்ல அதை அவங்களுக்காக யூஸ் பண்றாங்களா இல்ல அந்த ஃப்ரீவில்லையே தப்பா யூஸ் பண்றாங்களான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீவில்ல அவங்க மேக்சிமம் தப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சுதந்திரத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த நல்லா இருக்கிற தன்மை அவங்களை சுத்தி மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அவங்களால 4 பேருக்கு பிரோஜனமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஃப்ரீவில் ஆப்ஷனால நீனும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அப்படின்னாதான் அந்த ஃப்ரீவில நீ கரெக்டா யூஸ் பண்ற. அப்படிப்பட்ட ஃப்ரீவில யூஸ் பண்றவங்களால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். ஒரு ஃப்ரீவில் இருக்கு, அந்த ஃப்ரீவில்லால நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன், ஆனா மத்தவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா அவங்க இந்த பூமியிலேயே மாட்டிக்கிட்டு லூப் மாதிரி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது நல்லாவே இருக்காது. அது மோசமான நிலைக்கு போய் சேர்ந்துரும். ஓகேவா? சோ ஃப்ரீவில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ரீவில் அப்படின்றது முதல்ல கடவுள் சுயநலமே இல்லாம ஒரு உண்மையான சுதந்திரம் எனக்கு அவர்கிட்ட அந்த அப்படி அந்த ஒரு அழகான டிட்டாச்மெண்ட்ல படைச்சிட்டாரு. அட்டாச் இல்ல, டிட்டாச்மெண்ட்ல படைச்சிருக்காரு. இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்மள அட்டாச்மெண்ட் ஆயிடுவோம். கரெக்டா? ஓகே. அந்த குழந்தையோட அட்டாச்மெண்ட் ஆயிடுவோம். நம்மளுக்கு அந்த அப்ப அந்த ஃப்ரீவில்லையே நம்ம மறந்து போயிடுறோம். அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீவில் ஞாபகமே இருக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீவில் மறந்து போயிடும். நீங்க உங்க குழந்தைக்கு ஃப்ரீவில் கொடுக்க மாட்டீங்க, உங்க ஃப்ரீவிலையும் நீங்க சரியா பயன்படுத்த மாட்டீங்க. டிட்டாச்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஃப்ரீவில்ல நீங்க கரெக்டா பயன்படுத்திக்க ட்ரையாவது பண்ண முடியும். அப்ப கடவுள் ஃப்ரீவில் நம்மளுக்கு கொடுக்கும் போது அவர் 100% டிட்டாச்மெண்ட்ல தான் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா ரூல்ஸை சேர்த்து கொடுத்துட்டாரு. இங்க பாரு செல்லங்களா, மனித படைப்பு இப்படிதான். ஒரு மூளை இருக்கும், அந்த மூளையில இவ்வளவுதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நிறைய ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீ கொஞ்சம் நல்லா உழைக்கணும். இந்த படைப்பு இப்படிதான். சோ நீ இதன் மூலமா இறைவனை அடையலாம். உன் மைண்ட் வந்து ஆசையும் படும், இறைவனும் வேணும்னு நினைக்கும். சோ ஆசைக்கு இம்பார்ட்டன்ஸ் தர போறியா இல்ல இறைவன் வேணும்னு நினைக்க போறியா? இது ரெண்டுத்துல உனக்கு என்ன வேணும் அப்படின்றது உன்னுடைய ஃப்ரீவில். ஓகேவா? சோ நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த ஆத்மா கட்டுப்படுத்தி தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை அகங்காரத்தை எல்லாம் அழிச்சு நான் என்ற தன்மை வேணான்னு அதை ஒதுக்கி இறைவனே வேணும்னு அந்த ஃப்ரீவில்ல கரெக்டா யூஸ் பண்ணுது அப்படின்னா அது கரெக்ட். ஆனா கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீவில்ல என் ஆசையை தீர்த்துக்க தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது தவறு. ஓகேவா? ஃப்ரீவில் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து நிறைய இது வந்து நம்ம அதான் சொல்றோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கடவுள் வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாம நம்மளுக்கு சுதந்திரம் தந்துட்டாரு. பட் நம்ம யாருக்குமே அந்த மாதிரி சுதந்திரம் நம்மளும் தர மாட்டேங்கிறோம். நம்மளோட சுதந்திரத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தவும் மாட்டேங்கிறோம். அதனாலதான் நம்ம இறைவன் மாதிரியே மாறணும். ஏன்னா இறைவனுடைய குழந்தைங்க தானே நம்ம. அப்ப அந்த இறை தன்மைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இறை தன்மையை அடையறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு நம்ம அம்மா யோசிச்சுன்னா நம்ம அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். அவங்க குரு சொன்னதை ஃபாலோ பண்ணணும். சத்குரு இறைவனே அவதாரமா வந்திருக்கவங்க சொல்றத ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்களும் இறைவனாவே மாறி செட்டில் ஆயிடுவீங்க. ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா.